Hi friends, welcome to our channel. நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட ஒரு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் தம்பேலில் பார்க்குற அந்த லோகோ எப்படி க்ரியேட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படுது. அந்த அப்ளிகேஷன் நேம் வந்து பிக்சல் லேப். அந்த பிக்சல் லேப் அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன லெட்டர் வேணுமோ அது டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, எனக்கு என் ஓகே. இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த லெட்டரை வந்து நீங்கள் பெரிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் ஸ்டைல் வந்து ஆட் பண்ணுறேன். ஃபாண்ட்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஓகே, இந்த ஸ்டைல் ஃபாண்டோட லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒப்பாசிட்டி ஏற்றிக்கலாம், கலர் மாற்றிக்கலாம். இந்த ஆப்ஷன் வச்சு நீங்கள் எது வேணால் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ எதுவுமே பண்ணலை. இப்போ எனக்கு தேவையான அளவுக்கு நான் மட்டும் பாண்டிங் ஃபாண்டோட பாண்டிங் மட்டும் நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணால் தான் இதுமாதிரி ஸ்டைலாக வரும். இன்க்ரீஸ் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு பெருசு பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இப்போ ஸ்டைல் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஒரு ஷேப் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ ரவுண்ட் ஷேப் வந்து அதுக்கு நீங்கள் இதில் ரவுண்ட் ஷேப் வந்து ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிவிட்டு இதில் ஒப்பாசிட்டி வந்து ஃபுல்லாக லெஸ் பண்ணுறீங்க. லெஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரோக் வந்து நீங்கள் கொடுங்க. ஸ்ட்ரோக் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கொடுத்துக்குங்க. ஓகே, இப்போ இதை நம்ம வந்து கலர் சேஞ்ச் பண்ணிடலாம். சேஞ்ச் பண்ணியாச்சு. சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேனா நீங்கள் வந்து ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு மேலே வந்து லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணிட்டு அடியில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு மெர்ஜ் பண்ணுங்கள். ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணுங்கள். மெர்ஜ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு வந்து கலர் நம்ம மாற்ற போகிறோம். அதுக்கு நீங்கள் இது லாஸ்ட் மூணாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்சர் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்படி கேலரிக்கு போகிற ஒரு சிம்பிள் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நான் இப்போ டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணனா இப்படி தான் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஓகே, இதை எனபிள் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்தெந்த கலர் எந்த இடத்துல வரணுன்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ பேக்ரவுண்டில் வந்து ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ண போகிறோம். அது லாஸ்ட்டுக்கு முன்னால் ஒரு ஃபோர்த்தாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் ஃப்ரம் கேலரின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து பிளாக் கலரில் ஒரு பேக்ரவுண்ட் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்ச பேக்ரவுண்ட் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் இதை எனபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு பிளர் எஃபெக்ட் ஆகிடும்.
அதாவது இருட்டாக இதுமாரி ஒரு எஃபெக்ட் வந்துடும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இதுமாரி நீங்கள் கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஓகே அந்த எந்த கலரில் வேணும்னா பார்த்து நீங்கள் கொடுத்துக்கலாம். பிளாக் கலர் தான் நல்லாயிருக்கும் மோஸ்ட்லி. கொடுத்து டிக் கொடுத்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுமாரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லோகோ க்ரியேட் பண்ணுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.